கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நம்ம எரேமியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மகாபலம், நீட்டப்பட்ட உம்முடைய புயம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியம் நடக்காம இருக்கான், தேவனால் முடியாது ஒன்றுமில்லை. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், எல்லாவற்றையும் அவருக்கு செய்ய வல்லமை உண்டு. எந்த காரியத்திலே நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமோ, எந்த காரியத்தை முடியாதபடி திகைத்து கொண்டு இருக்கிறோமோ, அதிலே தேவன் ஒரு அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், வல்லமை செய்கிறவர். பிரியமானவர்களே, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமா அவரால் செய்ய முடியும். நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அந்த காரியங்களை அவரிடத்தில் சொல்ல வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? எரேமியா 32:17 நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியம் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த மாதத்தின் எல்லா தேவைகளும், வருகிற நாட்களில் தேவையான எல்லா காரியங்களையும் உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பயப்படாதீர்கள். அவர் செய்ய அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் அவரால் பண்ண முடியும். மனிதனுக்கு தேவையான நன்மைகளையும் அதிசயங்களையும் அவரால் செய்ய முடியும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், அதே தான் அவர் சொல்லுகிறார். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றையும் செய்ய முடியும். குழந்தை செல்வத்தை கொடுக்க முடியும், கடன் பிரச்சனையை மாற்ற முடியும், சமாதான குறைவை நீக்க முடியும். மனிதனுக்கு நன்மை செய்வதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். உடைய பிரசனம் இறங்கி வரட்டும், உடைய வல்லமை இறங்கி வரட்டும், உடைய ஆளுகை இறங்கி வரட்டும், சமாதானம் இறங்கி வரட்டும், சந்தோஷம் இறங்கி வரட்டும். பிள்ளைகளுக்கு இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். உடைய சித்தத்தின்படியே நடத்தும்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.